Hello everyone, welcome back to my channel Propia Rubini Shop and நான் Propia Rubini பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நம்ம சூப்பரான vlog பார்க்க போகிறோம். இந்த vlog எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம். இது சென்னிமலையில் இருக்குது. பழனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 கிலோமீட்டர் தாண்டி போனோன்னா நம்மளுக்கு சென்னிமலை வரும். சென்னிமலை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டவுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கைத்தறி நெசவாளர்கள் வந்து செஞ்சு விற்கிற பெட் ஸ்ப்ரெட்டு, தலகாணி உரை இதை மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறைய சேல் பண்ணுவாங்க. சீப்பான ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் ஃபேமஸ், அது முருகன் கோயிலுக்கும் ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த மலை மேலே தெரியுது பாருங்கள் கோபுரம். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். மலையில் இருக்குது கோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சுற்றி நம்மளுக்கு மயில் நிறைய கண்ணில் படும். அது பாட்டுக்கு மயில் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும். நிறைய மயிலை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கிறதுனால கூட்டம் வந்து உங்களுக்கு அவ்வளவா இல்லை. இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலில் இருக்க கல்வெட்டு அது. இதுதான் இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. இது வழியாக நம்ம உள்ளே ஏறணும்னா மலை மேலே ஏறி கோயிலை பார்க்கறது. ஒரு மலை மேலே ரோடு இருக்குது. நம்ம நடந்துமே போகலாம் சென்னிமலை போகிறதுக்கு, இல்லை ரோட்லேயும் போகலாம். இங்கே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு காளமாடு வந்து அபிஷேகத்துக்கான தண்ணியை வந்து தானாகவே நடந்து படியில் எடுத்துகிட்டு போகும் டெய்லி. ஸோ அதுதான் இங்கே ஃபேமஸ் இந்த கோவிலில். இங்கேருந்து நம்ம காரில் போகும்போதே பார்த்திங்கன்னா வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருக்கும். நம்ம வந்து கோவிலுக்கு ஏதாவது வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா பத்திரமா நீங்கள் எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் நீங்கள் வந்து இதாக இருந்தால் கூட உங்கள்கிட்டேருந்து குரங்கு பிடுங்கிட்டு போயிடும். அவ்வளோ குரங்கு இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அவ்வளோ குரங்கு காமிச்சிருப்பேன். நாங்கள் பாருங்கள் லைனாக உட்காந்துட்ருக்குங்க. இங்கேருந்து பார்க்க வியூவும் அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. கீழே பில்டிங்ஸ்லாம் சின்ன சின்னதாக அப்படியே தெரியும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட என்டர் ஆகிட்டோம். இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம். இது வந்து கொடிமரம். கோவிலோட உள் பிராகாரம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 இருக்குது. இங்கே அம்மன் சன்னதியும் இருக்குது, பின்னாக்கு சித்தர் அந்த சன்னதியும் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே ஏறணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அம்பாலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணுன்னா நம்மளுக்கு அந்த பின்னாக்கு சித்தரோட குகையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு போகலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து உங்களுக்கு வியூ நல்லா சூப்பராக தெரியும். சைட்லேருந்து உங்களுக்கு சுற்றுறதுக்கும் வழி இருக்குது. பார்த்திங்கன்னா அழகாக நம்ம பிராகாரத்தை சுற்றிட்டு வர இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலலாம் நல்ல இயற்கை காட்சிகள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் யாரும் போகலன்னா கண்டிப்பாக போங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் மலைன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் சென்னிமலையிலேருந்து பார்த்தா. ஸோ அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க. இப்போ வந்து நல்ல பனிமூட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த வெளி பிராகாரத்தை சுற்றணுன்னா உள்ள ஒரு பிராகாரம் இருக்குது, வெளியிலையும் பிராகாரம் இருக்குது. அதில் இந்த வழியாக ஏறி போனோன்னா நம்மளுக்கு அந்த பின்னாக்கு சித்தரோட குகை வரும். அப்படி வேண்டான்னா நம்ம இப்படியே நம்ம கீழே இறங்கிடலாம். நல்ல ஒரு அமைதியான கோவில் இது. நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா. நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க.
பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரங்குங்க அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹேண்ட்பேக் வச்சுருந்தா கூட எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு ஓடி போயிடும். நம்ம பத்திரமா வந்து எடுத்து போயிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களை இன்னொரு கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறேன். அதுவுமே வந்து பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சிவன் மலைன்னு. அந்த சிவன் மலையில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் நம்ம வந்து ஒரு வருஷமும் ஒருத்தவங்க கனவில் வந்து ஒரு பொருள் வைக்க சொல்லி அதில் சொல்லுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதில் வந்து படி வச்சுருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கோவிலில் இருக்கிறத. ஸோ அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அதுதான் அந்த சிவன்மலை கோவில். அதுவுமே மலை மேலே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சென்னிமலையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த கோவில். பார்த்தீங்கன்னா மயில் எப்படி இருக்குது பாருங்கள். வயலில் இதை மாதிரி தான் நிறைய மயில் இருக்கும் சுற்றிட்டு. இப்போ நம்ம சிவன்மலை கோவிலுக்கு வந்துட்டோம். அதோட என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல்லாக சிவன் மலை அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரில் போகிறதுக்கு வழி இருக்குது. அதனால் நம்ம கார்லேயே போகலாம். கொஞ்சம் நம்ம ஹைட்டில் போயிட்டோம்னா இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டவர் கிடைக்காது, நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒரு நாளில் வந்து சென்னிமலை சிவன்மலை இதெல்லாம் கவர் பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நம்ம மேலே ஏறி போனோம்னா கோவிலுக்கு போகலாம். இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா மயில் நிறைய இருந்தது. மயில் சேவல் இதெல்லாம் வந்து கோவிலில் வேண்டிட்டு விடுவாங்க. சேவலுமே நல்லா சூப்பராக இருந்தது நிறைய. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு பக்தர்கள் கனவுல வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு பூஜை பண்ணுமாறு அவங்க கனவுல சொல்லுவாங்க. அதை வந்து கோவிலில் பூ போட்டு உண்மைதானான்னு கண்டுபிடிச்சி வைப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அங்கே படி வச்சுருக்காங்க. அதுக்கேற்றபடி பலன் வரும் நாட்டுக்கு. சிவன் மலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவவாக்கிய சித்தர் வந்து இங்கே தங்கி இருந்து அவருக்கு பிடிச்சமான அந்த முருகரை நினச்சி இங்கே வேண்டிட்டு இந்த முருகருக்கு கோவில் எழுப்பினார். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு சிவன் மலைன்னு அவர் பேரே வச்சுருக்காங்க. நீங்கள் கூட இந்த கந்தகுரு கவச்சம்லாம் கேட்டுருந்தீங்கன்னா அதில் வரும் சிவவாக்கிய சித்தர்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஸோ அந்த பெருமையும் இந்த கோயிலுக்கு இருக்குது. அப்படியும் பார்த்தீங்கன்னா திருப்புகழில் வந்து இந்த கோவிலை பற்றி சிறப்பாக பாடியிருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவல், மயில், அதுக்கப்புறம் காளை மாடு, மாடு இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மயில் பார்க்குறோம் பாருங்கள், எவ்வளோ பக்கத்துலேயே தெரியுதுன்னு, எவ்வளோ சூப்பராக அழகாக கலராக இருக்குது பாருங்கள் மயில். இந்த மாதிரி நம்ம மயில் பக்கத்துலேயே பார்க்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி சைட்லாம் வந்தீங்கன்னா நிறைய மயில் நீங்கள் ரோட்லேயே பார்க்கலாம். ரோட்லேயே வந்து அதுங்க நடந்து போயிட்டுருக்குங்க. பெரிய தொகையோட நல்லா சூப்பராக இருக்குது மயில். கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த சைடுக்கெலாம் நீங்கள் டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் வந்து பார்த்துட்டு போங்க. சென்னிமலை, சிவன்மலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு முருகர் ஸ்தலம் தான். இதை வந்து நீங்கள் ஒரு நாள் டூர் மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க கோவிலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையிலும்
மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படி மறக்காமல் சொன்ன மாதிரி அந்த சிவன் மலையில் நீங்கள் டெக்ஸ்டைல் ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி சீப் ப்ரைஸுக்கு உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதையும் வாங்கிட்டு போகலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.